நம்ம தொடர்ந்து எஸ்ஐஆர் பற்றிய தகவல்களை பார்த்தோம். இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வெளியிட்ட ஒரு சில தகவல்களை நம்ம வந்து இதில் பகிர்ந்து கொள்ள போகிறோம். முக்கியமாக நம்ம ஃபார்மை கொடுத்துருக்கோம்ல, எல்லாருக்கும் என்ன சந்தேகம் வரும்னா, நம்மளது ரிஜெக்ட் ஆயிருமா அப்படிங்கக்கூடிய சந்தேகம் வரும். நிறைய பேர் கமெண்ட்ல என்ன கேட்குறீங்கன்னா, நான் தப்பாக எழுதி கொடுத்துட்டேன், எனக்கு அப்போ தெரியல, இப்போதான் தெரியுது, ஆனால் பிஎல்ஓட்ட போய் திரும்ப ஃபார்ம் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் வந்து சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பிஎல்ஓட்ட கேட்டோம், ஆரம்பத்திலே நாங்க ஃபில் பண்ணி கொடுத்தனால நிறைய விஷயங்கள் என்ன இருக்குன்னா காலியாவே நாங்க கொடுத்துட்டோம், என்ன ஆகும் அப்படிங்கறதை கேக்குறாங்க. பொதுவா முதல்ல சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2002 எஸ்ஐஆர் உடைய தகவலை யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன ஆயிருன்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல பேர் வந்துடும். எப்படின்னா டிசம்பர் 9ல 2002 தகவல்னா எப்படின்னா 2 பெட்டி இருக்கா, 2வது பெட்டி 3வது பெட்டி, 2ல ஒரு பெட்டி நீங்க நிரப்பினாவே போதும், அது சரியா இருந்தா போதும், உங்களுக்கு என்ன வந்துடும், லிஸ்ட்ல பேர் வந்துடும் டிசம்பர் 9ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நமக்கு சொல்லப்பட்டுச்சு. அதே சமயத்துல யார் அந்த 2 பெட்டியுமே நிரப்பலையோ இல்ல நிரப்புனது வந்து முழுசா தவறா இருக்கோ அவங்களுக்கு ஆவணம் கேட்பாங்க. அந்த ஆவணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார்ம் கொடுத்த எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து லிஸ்ட்ல பேர் வந்துடும். ஏன்னா வந்து யாரையுமே ரிஜெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நோக்கம் இல்லை, யாரையுமே ரிஜெக்ட் பண்ண முடியாது. அப்படி ரிஜெக்ட் பண்ண அவங்க வந்து உரிய காரணத்தை வந்து என்ன பண்ணும், அவங்க பிஎல்ஓ தரப்புல இருந்தோ யார் வந்து இதை பண்றாங்களோ அவங்க வந்து உரிய காரணத்தை சொல்ல வேண்டியது இருக்கும். இது எங்களுடைய நோக்கம் என்னன்னா, இறந்தவங்களை ரிஜெக்ட் பண்றது, அதாவது இறந்தவங்க வந்து கழியாம இருந்திருக்கும் இந்த லிஸ்ட்ல இருந்து, அவங்களையெல்லாம் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்கும், அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு 2 இடத்துல ஓட்டு இருந்துட்டு இருக்குது அப்படின்னா அதுல ஒரு இடத்துல மட்டும் வச்சுட்டு ஒரு இடத்துல வந்து ரிலீஸ் வந்து ரிமூவ் பண்ணி விடுறதுக்கும், 3ஆவதா வந்து ஒருத்தவங்க இருக்கக்கூடிய அட்ரஸ், அதாவது கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ்ல அவங்களுக்கு ஓட்டே இல்லை, அவங்க வேற எங்கேயோ போயிட்டாங்க, வேற ஊருக்கு போயிட்டாங்க, வேற ஏரியாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு தான் இந்த வேலை. அதனால அதை தவிர மிச்சம் எல்லாத்தையுமே நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏற்றுப்போம். யாரையும் வந்து என்ன பண்ண மாட்டோம், ஃபார்ம் கொடுத்தவங்களை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஃபார்ம் சப்மிட் பண்ணீங்களோ அவங்க எல்லாருமே வந்து அந்த டிசம்பர் 9 வரும்போது பட்டியலில் வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. முக்கியமாக அவங்களுடைய நோக்கம் நான் சொன்ன மாதிரி இல்லாதவங்களையும் அந்த டூப்ளிகேஷன் 2, 3 இருக்குது பாருங்க, அவங்கள ரிமூவ் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலையை தவிர மற்றபடி இருக்கிறவங்களுக்கு ஓட்டு இல்லாமல் பண்ணுறது அவங்களுடைய வேலை இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி ஏதாவது ஒரு குறை இருந்து நம்மளை ரிஜெக்ட் பண்ணா என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா தூக்கிலாம் போட்டுட்டு போயிட மாட்டாங்க. அதை உங்களிடத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை உங்களிடத்துல உரிய காரணத்தை சொல்லுவாங்க. அந்த காரணத்தை சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அப்பதான் ஆவணங்கள் கேட்பாங்க. அந்த ஆவணத்தை பொறுத்தளவுக்கு பெரும் பயமெல்லாம் தேவையில்லை. ஆவணத்திலையும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இலகுவான வழிகள் இருக்கு. அதுலேயும் நம்ம ஆவணத்துல 3ஆ பிரிச்சோம்னா 1987க்கு முன்னாடி பிறந்தவங்களை பொறுத்தளவுக்கு அவங்கள பத்தியான ஆவணத்தை மட்டும் கேட்குறாங்க. அதாவது இப்போ நான் 1987க்கு முன்னாடி பிறந்திருந்தேன்னா நான் என்னை பத்தி ஒரே ஒரு ஆவணத்தை கொடுத்தா போதும், என் பெற்றோர்களை பத்திலாம் நான் பேசவே தேவையில்லை. அப்ப என்னை பத்தி நான் கொடுக்கணும்னா என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட் இருந்தா கொடுக்கலாம். அப்பெல்லாம் நிறைய பேருக்கு பர்த் சர்டிஃபிகேட்ல இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. சாதி சான்றிதழ் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் லிஸ்ட் இருந்தால் என்ன பண்ணலாம், அதை கொடுக்கலாம். இந்த மாதிரி படித்ததுக்கான மார்க் லிஸ்ட் கூட இருந்தால் ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒன்றை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், உங்களை ப்ரூஃப் பண்ணிடலாம், நீங்களும் வந்து இந்த நாட்டுடைய மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போதும். உங்களுக்கு என்ன ஆயிரும்னா மறுபடியும் அந்த 2002ல் எதுக்காக வந்து அது நின்றுச்சோ அதை வந்து டிக் பண்ணிட்டு உங்களுக்கு மறுபடியும் லிஸ்ட்ல பேர் கொண்டு வந்துருவாங்க. இதே 1987க்கு அப்புறம் பிறந்திருக்கீங்க, அதே நேரத்தில் 2005க்கு முன்னாடி வந்து பிறந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த 87லேருந்து 2005 வரையும் பிறந்தவங்களுக்கு என்ன ரூல்ஸ்ன்னு பார்க்கும்போது அவங்கள பத்தி ஒரு ஆவணம் கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க பெற்றோரில் ஒருவரை பத்தி மட்டும் ஆவணம் கொடுக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1995ல் பிறந்திருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் எனக்கு ஒரு ஆவணம், என்னுடைய பெற்றோரில் ஒருவருக்கு ஒரு ஆவணமும் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது எனக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1987க்கு பின்னாடி வந்த எல்லாருக்குமே பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு. அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் போதும். கொடுக்காட்டினாலும் கூட வந்து நீங்க இதை கொடுக்கலாம், 10th மார்க் லிஸ்ட் கொடுக்கலாம். எச்சா படிச்சாங்களோ இல்லையோ 10th எல்லாருமே படிச்சிருக்காங்க. சாதி சான்றிதழ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும், கொடுத்துக்கலாம். அப்புறம் அவங்க பெற்றோரில் ஒருவருக்குன்னு பார்க்கும்போது அப்பாவோ அம்மாவோ யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இந்த ஆவணங்களில் ஒன்று இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துடலாம். இது இல்லாட்டினாலும் 13 ஆவணங்கள் நமக்கு வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஏதாவது
ஒன்றை கொடுத்தா போதும், அந்த ஃபார்முக்கு பின்னாடியே இருக்கும். அப்போ அதில் ஏதாவது ஒன்றை கொடுத்தோம்னாவே அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, ஆவணம் வாங்கிட்டு மறுபடியும் இந்த லிஸ்ட்டில், இந்த 2025 எஸ்ஏஆர் லிஸ்ட்டில் மறுபடியும் என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு வந்துருவாங்க. அப்படி இல்லை, மூணாவதாக வந்து நான் 2005க்கு பின்னாடி தான் பிறந்தேன் அப்படிங்கிறவங்க இப்போ 2025 வரையும் இருக்கக்கூடிய இவங்க என்ன பண்ணணும்னா அவங்களுக்கும் ஆவணம் கொடுத்து பெற்றோருக்கும் ஆவணம் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கே நீங்கள் 2005க்கு பின்னாடி பிறந்திருக்கீங்கன்னா உங்கள் பெற்றோர் ரொம்ப வந்து வயசானவங்களாக இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1987க்கு பின்னாடி வந்து சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதனால என்ன ஆயிரும்னா அவங்களுடைய ஆவணங்கள் 2 பேர்த்துடைய ஆவணங்களுமே கலெக்ட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி என்ன பண்ணணும்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி வயசை பொறுத்தளவுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, ஆவணம் கேட்குறாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா 2002 கொடுக்காதவங்களுக்கு மட்டும்தான் ஆவணம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபார்ம் கொடுத்துட்டாவே நாங்கள் என்ன பண்ணிடுவோம், லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஃபார்ம் கொடுத்துட்டாவே நமக்கு ஓட்டு உரிமை இருக்குது, இந்த தடவை வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்துடுவோன்னா நமக்கு வந்து ஃபார்ம் கொடுத்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த 2002 எந்த தகவலையும் நிரப்பாமல் இருக்கிறவங்களுக்கு ஆவணங்கள் வாங்கினா கூட அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்குவாங்க. இதுக்கு நடுவில் நான் தப்பாக கொடுத்துருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த தப்பாக கொடுத்தது அப்படிங்கிறது பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேடி பார்ப்பாங்க உங்களுடைய தகவல். இப்போ நீங்கள் 2002 இருந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு தகவலை கொடுக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் இருந்தால் தான் கொடுத்துருப்பீங்கிறனால அது சம்மந்தமாக ஏதாவது 1-2 தப்பு இருந்தாலும் மிச்சதை வச்சு என்ன பண்ணுவாங்க, தேடி பார்ப்பாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை தேடி பார்க்கறதுக்கான வழிகள் அங்கே இருக்குது. வெவ்வேறு முறைகளில் தேடி பார்க்கலாம். ஏதாவது ஒரு முறையில் தேடி பார்த்தாவே கிடச்சிட்டா போதும். அதிகமாக பாகம் எண் வரிசை எண் தான் கேட்பாங்க. நடுவில் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் மாற்றி எழுதியிருந்தோ அது பண்ணியிருந்தோம் இது பண்ணியிருந்தோன்னா அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் அதனால் வந்து அந்த உறவினர் பேரை மாற்றி எழுதிட்டேன், உறவு முறையை மாற்றி எழுதிட்டேன், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. அதெல்லாம் வந்து பெருசாக வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. மிஸ்டேக்ஸ்னால கேன்சல் ஆகிறது அப்படிங்கிறதோ இல்லை ரிஜெக்ட் ஆகிறது அப்படிங்கிறதோ வாய்ப்பு கம்மின்னு சொல்லப்படுது. அதனால் மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே சமயத்தில் யாரெல்லாம் வந்து டிசம்பர் 4 வரையும் 4க்குள்ளே வந்து நம்ம ஃபார்ம் கொடுக்கணும், 4 வரையுமே ஃபார்மை கொடுக்காம வச்சுருக்காங்களோ அவங்களும் லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு ஆவணம் கேட்பாங்க. அதனால் வந்து நீங்கள் டிசம்பர் 4 வரையும் லேட் பண்ணாமல் சீக்கிரமாக எல்லாரும் கொடுத்துருங்க. இப்போவே ஒரு 60% மேலெல்லாம் கொடுத்துட்டாங்க ஃபார்மை. அது போக வந்து பிஎல்ஓக்கள் வந்து ஆரம்பத்தில் ஃபார்மை வந்து நமக்கு அந்த காலி ஃபார்மை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருந்தாங்களே, அவங்க இப்போ 95% மேலே கொடுத்துட்டாங்க. இன்னும் வரலைன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்க வேண்டாம். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். சிலருக்கு என்ன ஆயிருக்குதுன்னா கேன்சல் ஆகிருக்கு. அதாவது நடுவுலேயே என்ன ஆயிருக்குன்னா அவங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து இன்ஆக்டிவ் ஆகிருக்கு. அந்த இன்ஆக்டிவ் ஆனவங்களுக்கு தான் ஃபார்ம் வராமல் இருக்குது. அதனால் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்திருக்கா வரலையான்னு பாருங்கள். வரலைன்னா ஆன்லைனில் உங்களுடைய கார்டு நம்பரை போட்டு நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண பாருங்கள். கார்டு நம்பரை ஆன்லைனில் போட்டும் அப்படி ஒரு ஃபைலே இல்லை, அப்படி ஒரு நபரே இல்லைன்னு சொல்லிட்டு காட்டுச்சுன்னா உங்களுடைய கார்டு எங்கேயோ இன்ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இன்ஆக்டிவ் ஆனால் நீங்கள் டிசம்பர் 10க்கு மேலே என்ன பண்ணுவோம், புதுசாக தான் வந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குமோ தவிர, அதாவது புதுசானா இந்த எஸ்ஐஆரில் வந்து நம்ம இணைஞ்சிக்கலாம். அதே சமயத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம், புதுசாக வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கொடுத்து நீங்கள் நியூவாக வந்து ஓட்டர் ஐடி வாங்குற மாதிரி இருக்கும். இந்த இதில் வந்து விடுபட்டவங்க கூட என்ன பண்ணலாம், டிசம்பர் 10க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபார்மை கொடுத்து கூட டக்குன்னு வந்து நம்ம அடுத்தது ஜனவரிக்குள்ளே இல்லை பிப்ரவரிக்குள்ளே மறுபடியும் ஒரு லிஸ்ட் வரும், அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடலாம். அதேமாதிரி இதில் யாராவது ரிஜெக்ட் ஆனால் கூட என்ன ஆயிடுவாங்கன்னா இந்த ஆவணம் கொடுக்கறதன் மூலமாக ஜனவரியோ இல்லை பிப்ரவரிக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க, அவங்களும் வந்து லிஸ்ட்டுக்கு வந்துடுவாங்க. பெரும்பாலும் புதுசாக இருக்கிறவங்க, விடுபட்டவங்க, ஆவணம் கொடுக்கக்கூடியவங்க, அது இல்லாமல் ஃபார்ம் கொடுத்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. எல்லாருக்குமே வந்து ஓட்டர் ஐடி இருக்கும், எல்லாருக்குமே வந்து ஓட்டுரிமை இருக்கும். அதனால நிறைய பேர் வந்து பயப்படுறீங்க. அந்த அளவுக்குலாம் வந்து பயப்பட தேவையில்லை. ரொம்ப வந்து இலகுவான முறையில் தான் செய்ய சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுடைய தவறுகள் எல்லாம் பெருசாக வந்து கண்டுக்கப்படாது. நம்ம தொடர்ந்து அப்டேட் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு